அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். அனுச நட்சத்திரக்காரங்க மாசி மாதத்துக்கு உண்டான பொதுவான ராசி பலன்கள். அனுஷம் தன்னோட விருப்பப்படி தான் செயல்படுவீங்க. சரி, உங்களுக்கான மாத பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் அதிகமான செலவுகள், அதிகமான விரய செலவுகள் இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்கள் மூலமாக விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை நிறைய பண்ணுவீங்க. புதிய நட்புகளும் புதிய நட்புகளால் விரயங்களும் ஏற்படும். புதிய நட்புகளால் விரயங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதுக்காக கவனத்தில் எடுத்துக்காமல் அவங்களுக்காக நிறைய செய்வீங்க. திடீர்னு அவங்களுக்கும் சில கான்ட்ரவர்சி வரும். நண்பர்களுக்கும் உங்களுக்கு இடையில் புதுசாக வந்தவங்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் நீங்கள் பகைச்சிக்குவீங்க. நண்பர்களை உடனடியாக நண்பர்களாக்கி உடனடியாக பகையாளியாக ஆக்குவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மையும் உண்டு, அதிகமான தீமையும் உண்டு. பயணங்கள் இருக்கும். பயணங்களால் ஆபத்துகளும் செலவுகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனம் தேவை. உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் குறைவான அளவில் தான் இருக்குது. தொழிலில் பிரச்சனைகளை பார்ப்பீங்க. ஜாபில் டல்லாக இருக்கும். வருமானம் வரவேண்டிய வருமானத்தை கொடுக்காமல் இழுத்து அடிப்பாங்க. அதே மாதிரி வேலைகள் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விட கூடுதலான வேலைகளை நீங்கள் உங்கள் தலையில் கட்டுவாங்க. நீங்கள் வேலை செய்வீங்க. வேலையை விட்டுட்டு தொழில் செய்யலாமான்ற சிந்தனைகள் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு வில்வார்ச்சனை செய்யுங்க.